லேடி சோலார் சொந்தங்களை அனைவருக்கும் வணக்கம். இது வந்து பார்த்திங்கன்னா ஜேஇ பாடி 1600 வாட்ஸு எக்ஸ்டர்னல் ட்ரைவு, டிசி ட்ரைவு, 2 இன்ச் டெலிவரி பிஎல்டிசி மோட்ருங்க. இது வந்து 33 மீட்ரு ஹெட்டு. வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1120 வாட்ஸ்லேயும் 2471 ஆர்பிஎம், 270 வோல்டேஜ், 4.1 மேக்ஸிமம் ஒரு 4.4 ஆம்ஸு. 1500 வாட்ஸ்னும்போது 4 ஆம்ஸுக்கு வந்துடும். அதே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது டிசி ட்ரைவு, இது ஏசி ட்ரைவு. இது வந்து ஏபிபி பிராண்டு உங்களுக்கு தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே இங்கே தான் கொண்டு வந்திருக்கோம். மைனஸ் வந்து காமனு, இது வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் 2வது எம்சிபி. இது ஃபஸ்ட்டு இது ப்ளஸ்ஸு. இது 750 வோல்டேஜ் வரும் அதில் டிசி. இதில் 350 வோல்டேஜ் டிசி வரும். இது வந்து மைனஸ் 2வது இருக்குது ரைட் சைடு. இது காமனு. இது வந்து அப்படியே காமன் பார்த்திங்கன்னா ஜம்பர் வச்சு கொடுத்துருப்போம். இதுலேருந்து எம்சிபி வச்சு நம்ம கொண்டு போய் டிசி ட்ரைவ் கொடுத்துட்டோம். இப்போ வந்து இது ஏசி ட்ரைவ். இந்த ஏசி ட்ரைவுக்கு நம்ம இங்கே கொடுத்துட்டோம். இதுக்கு நம்ம ரிமோட் மானிட்டரிங் கண்ட்ரோல் இருக்குது, ஆர்எம்சி இருக்குது. இது வச்சு நம்ம பண்ணிக்குவோம். பார்த்திங்கன்னா இங்கே மேனுவலாக ஒரு ஆப்ரேட் பண்ணிக்கும். அங்கே பார்த்திங்கன்னா இப்போ ஆனில் தான் இருக்குது. மேக்ஸிமம் இதுக்கு வந்து 750 வோல்டேஜ் வரும். ஓகேங்களா, 740 சம்திங். ஓகேங்களா, 740 இருக்குது. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஎல்டிசி மோட்ரு 1200 வாட்ஸு கிணத்துக்கான மோட்டரை பற்றி தான் பார்க்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது 1200 வாட்ஸு. இது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 108 அடி வந்து நமக்கு தண்ணி தள்ளும். கிணத்து மட்டம் 2 இன்ச் டெலிவரி. இது நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா இப்போது இதுக்கு 100 வோல்டேஜ் கொடுத்துருக்கோம் டிசி. இப்போ எவ்வளோ ஆம்ஸ் போகுது, இதில் இந்த டிசி சோலார் பம்ப் பண்ணுறவங்க என்னென்ன பொய் சொல்கிறாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கலாம். நானும் ஒரு இன்ஸ்டாலர் தான், பட் நம்ம டெக்னிக்கலெல்லாம் செக் பண்ணிட்டு தான் அடுத்து இதுக்கு போவோம். பார்த்திங்கன்னா இப்போது 4.3 ஆம்ஸ் போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா 330 வாட்ஸ், ஆர்பிஎம் 1700, 74 வோல்டேஜ். இது மினிமம் வந்து 75 வோல்டேஜ் இருக்கணும், அப்போ தான் ரன் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா 250 வாட்ஸ் பேனலில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 பேனல் சீரியஸ் பண்ணி 3 பேனலாக பேரலல் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 6 பேனல் 250-40 வாட்ஸில் ஓட்ட முடியாது. ஒரு டீம் சொல்லுது, நான் சோலார் ஸ்பெஷலிஸ்ட்டு, டிசி மோட்டர் மட்டும் தான் ஸ்பெஷலிஸ்ட்டு, பட் இதில் வந்து 250 வாட்ஸில் இதுக்கு வேலைக்கே ஆகாது அப்படின்னு ஒரு இது. பட் நம்ம ஒரு கெஸ்ஸிங்காக கால் பண்ணி கேட்டோம். அவங்க சொல்கிறது அதுதான் மெத்தட். அதெல்லாம் பண்ணவே முடியாது, நீங்கள் 550 வாட்ஸ் மேலே போடுங்க அப்படின்ற ஒரு இது. பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் உண்மை கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ 4.2 ஆம்ஸ் போகுது. இப்போ வந்து டைம் வந்து 8:30 மணி. இது வந்து மேக்ஸிமம் 12 ஆம்ஸ் போகும். 1200 வாட்ஸ். இப்போ வந்து 313 வாட்ஸ் போகுது, 1700 வாட்ஸு. இப்போ பார்த்தோம்னா அங்கே தொட்டி தண்ணி குதிக்கும். இது வந்து 2 இன்ச் பைப்பில் குதிக்குது. 2 இன்ச் பைப்பு தொட்டி விட்டு நம்ம பாசிட்டு இருந்தோம், போர்லேருந்து எடுக்கிறதுனால பார்த்திங்கன்னா 2 இன்ச் பைப்பில் ஃபுல்லாகவே வந்து குதிக்கும். ஓகேங்களா. இப்போது இதில் வந்து மேக்ஸிமம் 350 வோல்டேஜ் வந்து கொடுக்கலாம், டிசி வோல்டேஜ். அதாவது 240 வாட்ஸில் 10 பேனல் கூட கொடுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் நமக்கு கிட்டத்தட்ட 22 பேனல் இருக்குது. இது வந்து 2016 போட்டது. 240 வாட்ஸு 20 பேனல் ப்ளஸ் அடிஷனாக ஒரு 2 பேனல் நம்ம ஆட் பண்ணோம். எதுக்குன்னா ஒரு 5 ஹெச்பி மோட்டரில் அந்த மேகமூட்டம் குறையும் போது தண்ணி வர கம்மியாக இருக்குன்றதுனால இதில் தான் நம்ம போட்டிருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி பழைய பேனலில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தண்ணி கம்மியாக வருதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், டிசி மோட்டர் போட்டுங்க. எல்லா மோட்டரும் நம்ம பண்ணித்தரோம். சர்வீஸ் எப்போவுமே இருக்கும். நம்ம பண்ணுற மோட்டர் டிசி மோட்டர் எல்லாமே ஹெவி மோட்டர் தான். இதெல்லாம் எந்த மாற்றமும் இருக்காது. சர்வீஸ்க்கு பயப்பட அவசியம் இருக்காது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை சீரியஸ் பண்ணியிருக்கோம், பேரலல் பண்ணிக்க பார்க்கலாம் வாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இதுதான் ஸ்டார்டிங்கு. இதிலேருந்து 1, 2,
இது ஒரு 3. இதை வந்து பாருங்கள், இங்கே நம்ம சீரியஸ் பண்ணிட்டு பேரலல் பண்ணியிருக்கோம். அதே வந்து இது 3. இதில் பார்த்திங்கன்னா இங்கே வரைக்கும் 3. இது ரெண்டுமே ப்ளஸில் கொண்டு வந்து இங்கே நான் பேரலல் பண்ணியிருக்கோம். இதே பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டுத்தையும் மைனஸ் கொண்டு வந்து இங்கே பேரலல் பண்ணியிருக்கோம். பண்ணி தான் கொண்டு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இந்த டிசிஎம்சி பிரேக்கர் வச்சு கொடுத்துருக்கோம். இது வந்து 350 வோல்ட்டு. ஓகேங்களா? இது வந்து இந்த டிசிக்கு வர்றது. பட் ஆனால் கனெக்ஷன் எல்லாமே சீரியஸ் தான். இப்போ எல்லா பேனலுமே சீரியஸில் இருக்கும். இது வந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா 760 வோல்டேஜ் வரும் டிசி. இதுக்கு தேவை வந்து இப்போது நம்ம 100 வோல்டேஜ் பேரலல் பண்ணி கொடுத்ததுனால 100 வோல்டேஜ். இதே வந்து நம்ம சீரியஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ ஆம்ஸ் போகும் அப்படின்ற பார்க்கலாம் வாங்க. இது வந்து இப்போ பேரலல் இருக்கும்போது 2500 ஆர்பிஎம் போச்சுன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 12 ஆம்ஸ் போகும். இப்போ 4.6 தான் போகுது. 350 வாட்ஸு 12 ஆம்ஸ் போகும். அது 1800 ஆர்பிஎம்ல இருக்குது. அதே இப்போ நம்ம பேரலல் பண்ணி இது மேக்ஸிமம் இதுக்கு 350 வோல்டேஜ் டிசி கொடுக்கலாம். 450 கொடுக்கலாம். பட் சேப்பு வந்து 350 வோல்டேஜ் தான். 10 பேடல் கொடுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பர்ஃபெக்டாக ரன் ஆகும். ஏன்னா ஏசி டிசி மாடல் இது. டிசி ஒன்லி மாடலில் மட்டும்தான் நமக்கு வந்து அவங்க சொல்கிற ஸ்பெக்குக்கு 150 வோல்டேஜ் கொடுக்கணும். ஏசி டிசின் போது இஷ்யூ கிடையாது. 350 வோல்டேஜ் தாராளமாக கொடுக்கலாம். எந்த பிரச்சனையும் வராது. ஆம்ஸ் கம்மியாக இருக்கும். 4 ஆம்ஸ் தான் போகும் மேக்ஸிமம். அதை நம்ம செக் பண்ணலாம் வாங்க இப்போது.